ஹலோ, வணக்கம். திடீர் புளியோதரை சுலபமாக சுவையாக இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பாருங்கள், அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா செவக்க வறுத்துட்டு அதை மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருவோங்க. அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. சேர்த்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, நிலக்கடலை அதை நல்லா பொரிய விட்டுருங்க. அது பொரிஞ்சதும் கருவேப்பிள்ளை, காஞ்ச மிளகாயும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இறக்கி பாத்திரத்தை இறக்கி வச்சுருங்க. வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. இது நாமங்க மதியம் சாதம் நிறையா மீந்துருச்சுங்க. அதை தான் நான் புளியோதரை கிண்டி எடுத்து வைக்க போகிறேன். அதனால் அது சாதம்தான், 1 கப்பு சாதம் இருக்குங்க. இந்த தாளித்ததை குக்கரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. 1 கிளாஸ் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியே புளி தண்ணி சேர்த்துருங்க. அதுலேயே உப்பும் சேர்த்துருக்கேன். நாம் வடித்த சாதத்தையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி 1 விசில் வச்சு இறக்கி நாம் பவுடர் பண்ணி எடுத்ததை 1 ஸ்பூன் போட்டு கலந்து எடுத்து வச்சுட்டா கமகமன்னு நல்ல வாசத்தோட அருமையான டேஸ்ட்டோட திடீர் புளியோதரை ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்கள் நைட்டு வச்சுட்டு நைட்டும் சாப்பிட்லாம், மறுநாள் காலையில் கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. இது நம்ம சாதத்தில் தண்ணி சேர்த்து வைக்க தேவையில்லைங்க. இப்படி புளியோதரையாக கிண்டி வச்சுட்டா மறுநாள் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.